வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழ்நாட்டின் மண் மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம். மத்திய அரசின் துரோகங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்வோம் முதல்வர் மு.க.ஸ்டாலின். பிஜேபி அதிமுக கூட்டணியை பிளவுபடுத்துவதே திமுகவின் நோக்கம். திமுக பிஜேபி பரஸ்பர குற்றச்சாட்டும் கள நிலவரமும் என்ன என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டமானது இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அண்ணா அறிவாலயத்தில். அது இன்று முதல் 45 நாட்கள் நடைபெறும் என்று கூறியிருந்தார். அதேபோன்று ஜூலை 7ஆம் தேதி முதல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் திட்டங்களை எடுத்து கூறுவார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். அதேபோன்று இதுபோன்ற ஒரு 6 கேள்விகள் அதில் கேட்கப்பட்டிருந்தன. குறிப்பாக எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்ற உட்பட அதேபோன்று மாணவர்களுடைய நீட் தொகுதி மறுவரையறை அதில் போன்ற விஷயங்களில் தமிழ்நாட்டுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா உட்பட ஒரு 6 கேள்விகள் எழுப்பியிருந்தார். இதன்படி உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 30% அளவிற்கு அதிகமான வாக்காளர்களை, அதிகமான மக்களை திமுகவில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த கேம்பெயினானது நடைபெற்று வருகிறது. இது இன்று துவங்கி இருக்கிறது. இது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இதை பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்திருக்கிறது. அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணியை பிளவுபடுத்துவதே இதன் நோக்கம் என்றும் கூறியிருந்தார். அதே போன்று மற்ற கட்சியினரும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து திமுக மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக அது பற்றியும் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு இன்று தொடங்கி இருக்கிறது. அது பற்றி நமது விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் சேயோன் அரங்கத்தில் நம்முடன் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் விமர்சகர் பொதிகை சாரதி அவர்கள் நம்முடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களையும் வரவேற்போம். வணக்கம். வாழ்க வளமுடன். கரூர் முரளி சார், சொல்லுங்க. இன்றைய இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கம் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு தமிழ்நாட்டினுடைய பெருமைகளையும் தமிழ் மொழியினுடைய பெருமைகளையும் கூட்டாட்சி தத்துவங்களையும் சிதைக்க நினைக்கும் பிஜேபி அதனோடு கூட்டு சேர்ந்து வருகின்றவர்களுடைய சதிகளை முறியடிப்பதற்காக ஓரணியில் தமிழகம் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நாங்கள் நாட்டு மக்களை சந்திக்க போகிறோம். நாட்டு மக்களை சந்திப்பதனுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்று கேட்டால், எங்கள் இயக்கத்திற்கு உறுப்பினரை சேர்த்துவது என்பதை காட்டிலும் இந்த இனத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற கலாச்சார பண்பாட்டுக்களை வடநாட்டு ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு எங்கள் தமிழ்நாட்டு மக்களை தயார்படுத்துவதுதான் எங்கள் நோக்கம் என்று எங்கள் தலைவர் அவர்கள் அற்புதமாக விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், கழகத்தினுடைய பொதுக்குழுவாக இதயமாக இருக்கின்ற எங்கள் பொதுக்குழு மதுரையிலே நடைபெற்ற பொழுது எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னார், மொழி மானம் இவற்றை காப்பதற்கு ஓரணியில் நாம் திரள வேண்டும். ஓரணியில் திரண்டு வீடு வீடாக சென்று நாட்டு மக்களை சந்தித்து நாம் அரசு செய்திருக்கின்ற சாதனை, இந்த அரசு செய்த சாதனையின் மூலமாக மக்கள் பயனடைந்திருக்கின்ற பயன்கள், இவைகளை எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்த்துவது நம்மளுடைய குறிக்கோளாக இருந்தாலும், அதை காட்டிலும் முக்கியமான குறிக்கோள் என்னவென்று கேட்டால், இந்த தமிழ்நாட்டின் மீது ஒரு பாசிச வெறிபிடித்து தாக்குதலை தொடுக்க வந்திருக்கின்ற பிஜேபி அதன் கூட்டணி கட்சிகளுடைய முகத்திரையை மக்கள் மத்தியிலே திணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒன்றும் கிடையாது சார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால், நீங்கள் சொல்கிற பொழுது கூட சொன்னீர்கள், இது என்னவோ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பிளப்பதற்கு திமுக சதி செய்கிறது என்று பிஜேபி சொன்னதாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இந்த விவாதத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், பிஜேபியும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்திருப்பதாக உதட்டளவுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர உள்ளத்தளவு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டு சேரவில்லை.
எப்படி மண்ணெண்ணையும் தண்ணீரும் எவ்வளவுதான் கலந்தாலும் ஒன்று சேராதோ அதை போல பிஜேபியும் அதிமுகவும் எவ்வளவுதான் கூட்டு என்று அவர்கள் கத்தினாலும் அடிமட்டத்தில் இருக்கிற அதிமுக தொண்டன் பிஜேபியை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால், இதோ பாருங்கள், RSS நடத்திய முருகன் மாநாட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்த 4 பேர் யார் என்று கேட்டால் செல்லூர் ராஜும் கடம்பூர் ராஜு, அதே போல பார்த்தீர்களானால் உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு இயக்கம் திராவிட இயக்கத்தை அவர்கள் கேவலப்படுத்தியதை, கொச்சைப்படுத்தியதை அவர்கள் ஒத்துக்கொள்வதை போல் இருப்பதை அதிமுக தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி சார், தொடர்ந்து பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். திரு வேலூர் இப்ராஹிம் சார் சொல்றார், பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பொறுப்பிடும்படியா அவர் சொல்றாரு. நான் திமுகவுடைய பேச்சாளர் அதில் கலந்துருக்கிற திரு முரளி அவர்களிடத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, ரொம்ப கவலைப்படுறாரு. திமுகவும் ரொம்ப கவலைப்படுது, அதிமுகவும் பாஜகவும் அந்த கூட்டணி இன்னும் ஜெல்லாகலை அப்படின்னு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஒரு நல்ல ஒரு குழுவை அமைத்து, ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து, அவங்க வந்து பாஜகவையும் அதிமுகவையும் மிகச்சிறந்த அளவுக்கு நல்லா ஒட்டி உறவாடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணாங்கன்னா நாங்கள் அதை வரவேற்கிறோம். நல்லது யார் செஞ்சாலும் வரவேற்கலாம் இல்லையா? அதனால அவருடைய கவலைக்கு ஒரு மருந்து அதை சொல்றேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, திமுக வந்து மண்ணை காக்க, அதே மாதிரி மானத்தை காக்க, அதே போன்று தமிழை காக்கலாம் பேசுறது கேலிக்குரியதா இருக்கு. இவர்கள் மண்ணை காத்த லட்சணம் என்னன்னா, திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி செம்மண் திருட்டுல கைதாகி இப்போது இடைக்கால ஜாமீன்ல இருக்கிற லட்சணம் தான். அதே மாதிரி திரு துரைமுருகன் அவர்கள் கனிம வளங்களை கொள்ளையடிச்சு 3000 கோடி சம்பாதிச்சாருன்னு பாஜக சொன்னா திரு முரளி அவர்கள் எதிர்ப்பாரு. அவங்க கட்சியில இருக்கிற குடிகாத்த குமரனா அவர் தான் சொன்னார், குடியாத்தம் குமரன். அவர் குடிகாத்த குமரன் கூட சொல்லலாம். ஏன்னா பல நபர்களுடைய உயிர்கள் இன்றைக்கு அந்த கல்குவாரியில பலியாகிட்டு இருக்கு. அப்போ 3000 கோடியை கொள்ளையடிச்சவர் துரைமுருகன் வெளியில இருந்து சொல்லல, இவர்களே சொன்னாங்க. அதிமுகலையுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன சொல்றேன், பேசுவதற்கு ஒரு தகுதி வேணும். இது மண்ணை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னால், உங்க அமைச்சர் செம்மண் திருட்டுல கைதாகி அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய் இடைக்கால ஜாமீன் வாங்கி இருக்கிறாரு. அதே போன்று உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற திரு துரைமுருகன் அவர்கள் கனிம வளங்களை கொள்ளையடித்து, மணலை கொள்ளையடித்து, கல்குவாரிகளில் கொள்ளையடித்து 3000 கோடி ரூபாயிலே கொள்ளையடித்திருக்கிறார் என்ற அடிப்படையில அவங்க கட்சிக்காரரை பேசினதை இன்றைக்கும் நாம பார்க்க முடியும், மறுக்க முடியாத உண்மை அது. மூன்றாவது நான் என்ன சொல்றேன், இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாங்கன்னா, 200வது தேர்தல் வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் அரசே ஏற்று நடத்தும். பல தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாமல் மக்களை எப்படி ஏமாற்றியது இந்த திமுக அரசு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்து விட்டோம் என்று வாய்க்கூசாமல் எப்படி போய் பேசுகிறாரோ அப்படி இந்த வாக்குறுதியில அவர்கள் நிறைவேற்றினார்கள் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இந்த கல்குவாரி அனுமதி இல்லாமல் நடப்பது எப்படின்னா, நான் அதான் சொல்றேன், இந்த மண்ணை பத்தி முதல்ல பேசுமே, திமுக மண்ணை காக்கிற லட்சணத்தை முதல்ல சொல்லிடுறேன். இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கனிம வளங்களை பாதுகாப்போம், அரசே ஏற்று நடத்துறாங்க. இன்றைக்கு 2000 கல்குவாரிகள் வந்து அனுமதினா 3000 கல்குவாரிகள் அனுமதி இல்லாமல் நடக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 2 சொல்றேன் பாருங்க. கல்குவாரியை பொறுத்த வரைக்கும் ஜகபர் அலின்னு ஒருத்தர் இறந்து போனார், கொல்லப்பட்டார். அவர் எதற்காக கொல்லப்பட்டார்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல இதே மாதிரி கல்குவாரி அனுமதி இல்லாமல் நடத்துகிறார்கள்னு அவரும் கலெக்டர் மனு கொடுக்கிறாரு, தாசில்தார் மனு கொடுக்கிறாரு. ஆனால் அவரை கொலை செய்தார்களே ஒழிய அந்த கல்குவாரி சொல்லிட்டீங்க சார். மத்திய அரசின் துரோகங்களை மக்களிடம் சிவகங்கை மாவட்டத்துல அதே மாதிரி சிங்கமுனரில நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி அனுமதி இல்லாத கல்குவாரி நடத்தி 6 பேர் செத்த பிறகுதான் பிறகு அந்த கல்குவாரியை மூடினார்கள். இப்படி தமிழகம் முழுக்க எப்படி கல்குவாரி அனுமதி இல்லாம இயங்குது? அப்ப மண்ணை காப்பதில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். மானத்தையாவது காப்பாத்துறீங்களா? இன்னைக்கு பாலியல் படுகொலையும் கூட்டு கொலைகளும், அப்பாவி சின்ன சின்ன குழந்தைகள் கற்பழிப்பு நடக்குது. மானத்தை பத்தி நீங்க பேசலாமா? கடைசி நீங்க கேட்ட கேள்விக்கு போன வர, அதாவது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மிகச்சிறப்பான கூட்டணியாக 2026 தேர்தலை வெல்ல போகிறது என்பதை தமிழக உளவுத்துறை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னதனாலதான் இவ்வளவு பதட்டம் திமுகவுக்கு இருக்கிறது. சார், அது ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க சொல்லுங்க சார். அதாவது ஒரு கேள்வி, முருகன் மாநாட்டுக்கு இந்துக்களே வாருங்கள்னு கூப்பிட்டாங்க, தமிழர்களே வாருங்கள்னு கூப்பிடல.
சரி. அதுல வேலூர் இப்ராஹிமுக்கு உடன்பாடு இருக்கா? நல்ல கேள்விதான். இந்தியா என்பது இந்து ராஷ்டிரியம், இந்துக்களுக்கு தான் அதுல இடம்னு சொன்னாங்க. வேலூர் இப்ராஹிம் எங்க போவாரு? ஒண்ணு. ரெண்டாவது என்னமோ அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்தோடனே திமுக பயந்துட்டுன்னாங்க. உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்தனியா இருக்கக்குள்ள 234ல் 200 நாங்கள் வெல்வோம்னு சொன்னோம். அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்த பிறகு நாங்கள் என்ன சொல்றோம்னா 234க்கு 234 வெல்வோங்கிறோம். ஏன்னா இது ஒரு பொருந்தாத கூட்டணி. இந்த கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவரா அதிமுக தலைவரான்னு தெரியல. இந்த கூட்டணி ஜெயிச்சா யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியல. இவங்களை கேட்டா பாரதிய ஜனதாங்கிறாங்க, அவங்களை கேட்டா அதிமுகங்கிறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய மானக்கேடு, முருகன் மாநாடுன்னு புத்தமிழ் முருகன் மாநாடுன்னு போட்டுட்டு கடவுள் முருகனை பத்தி பேசாம அரசியலை பேசி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற உத்தரவை அவமதிச்சு அங்க ஒரு 4 மானஸ்தன்னு சொல்லக்கூடிய அதிமுக அமைச்சர் உட்கார்ந்துக்கிட்டு பெரியாரையும் அண்ணாவையும் கிண்டல் பண்றதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் உள்ள கூட்டணி மண் மொழி மானத்தை பத்தி சொல்றாங்க. ஒரு மானஸ்தான் 2014 தேர்தலில் நிற்கக்குள்ள நான் இந்திய பிரதமராகி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தர் கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன், சுவிஸ் வங்கியிலிருந்து கருப்பு பணத்தை கைப்பற்றுவேன்னு ஒரு மானஸ்தான் சொன்னாரு. 3வது தெரியும் அந்த மானஸ்தான் ஜெயிச்சிருக்காரு. எங்க 15 லட்சம் யார் கணக்குக்கு வந்தது? அப்ப தேர்தல் அறிக்கையில சொன்னதை செய்யாதது பாரதிய ஜனதா கட்சியா திமுகவா? 5 லட்சம் வரும் ஒவ்வொருத்தர் கணக்குல, ஒவ்வொரு இந்திய குடிமகன் கணக்குல 5 லட்சம் வரும்னு சொன்னாங்கல்ல. போடலாம் அப்படின்னு சொன்னதாகத்தான். அது என்ன போடலாம் ஆடலாம்னு என்னது ஹேட்சியமா? அதே போல இன்னொரு சொல்றாங்க, இந்த மண் மொழி மானம் 2014 இருந்து ஒன்றியத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆளுது. இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? துரோகத்தை நான் பட்டியலிடுறேன். ரயில்வே பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டங்களும் கிடையாது. வழக்கத்தில் இல்லாத பழக்கத்தில் இல்லாத சான்ஸ்கிரிட் மொழிக்கு 2355 கோடி நிதி ஒதுக்கீடு. 10 கோடி மக்கள் பேசக்கூடிய செம்மொழி உயிர்மொழி தமிழ் மொழிக்கு 153 கோடி ஒதுக்கீடு. 3வது மெட்ரோ ரயிலுக்கு கொடுக்க வேண்டிய தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்கல. 4வது வரியாக நாம் ₹1 செலுத்துகிறோம், நமக்கு மீண்டும் 29 காசு தான் கொடுக்கறாங்க. இதைத்தான் எடுத்து சொல்ல போறாங்க திமுக. ஆமா. அடுத்து 4வது சர்வ சிக்ஷான் அபியான் என்று சொல்லக்கூடிய தொடக்க பள்ளிக்கு உள்ள நிதி 1500 கோடி கொடுக்கவில்லை. சமக்கர சிக்ஷா சர்வ அது வாயிலே நுழையில ஏதோ ஒன்று தொடக்க பள்ளிக்கு உள்ள நிதி. அந்த நிதி 1500 கோடி தொடக்க பள்ளியை உயர்த்துவதற்கும் அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்குள்ள நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. 3500 கோடி உச்ச நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி தமிழகத்திற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி துரோகம் செய்து வருவதை மக்கள்ல எடுத்து போறோம். இன்னொரு நீங்க பாருங்க, 2020 ஜூன்ல அதிமுக 9 ஆண்டு முடிஞ்சு 10வது ஆண்டு ஆட்சியில ஒரு அமைச்சர் ஒரு ஊருக்கு போக முடியல, ஒரு எம்எல்ஏ ஒரு ஊருக்கு போக முடியல. இன்னைக்கு 4 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி வெற்றிகரமாக மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தி விட்டு இன்றைக்கு முதலமைச்சர் முதல் கடைக்கோடி தொண்டன் வரை இன்று முதல் ஆகஸ்ட் 15 வரை 45 நாட்களுக்கு நாங்கள் மக்களை சந்திக்க செல்கிறோம் என்றால் மக்களுக்கு எங்கள் திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது. மக்களோடு மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த எதிர்ப்பாளையும் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய எந்த எதிர்ப்பாளையும் இல்லை. இன்னைக்கு போனாதானே சார் நாங்க போறோம், தைரியமா போறோம். ஏன் போறோம்னா வரவேற்கிறாங்க போறோம், மக்கள் அழைக்கிறார்கள், நாங்கள் செல்கிறோம். ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்குகிறோம். எங்களுடைய சாதனைகளை சொல்ல போகிறோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேதனைகளை சொல்ல போகிறோம். இந்த விளையாட்டுல அதிமுகவே வரல. அதிமுக அவங்களுக்கே தெரியல. சரி, இதுக்கான 40 தொகுதியில நிக்க போறாங்களா, 50 தொகுதியா 80 தொகுதியான்னு அவங்களுக்கே தெரியல. ஓகே, திரு பொதிகை சாரதி மாஸ்க் போட்டிருக்கீங்க சார். முதல்ல வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். முதல்ல திமுக காரங்களுக்கு நான் கேட்குற ஒரே பதிவு, ரோசம் மானம் சூடு சொர்ணம் ஏதாச்சும் இருக்கா? சொன்ன வாக்கை நீங்கள் ஏதாச்சும் காப்பாற்றிருக்கீங்களா? இந்த கருப்பு மாஸ்க் ஏன் நாங்கள் அணிஞ்சிருக்கோம்? இருங்க சார் நாங்கள் எங்களை பேச விடுங்க சார். நீங்க பேசுங்க, எங்களை பேச விடுங்க, நீங்க பேசுங்க. இந்த கருப்பு இந்த மாஸ்க் எதுக்கு நான் அணிஞ்சிட்டு வந்தோம்னா, இன்னும் எவ்வளவு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி சாகடிக்க போறீங்க.
இருமல் ஏன்? அடுத்தவனுக்கு அப்படிலாம் ஒண்ணும் வரக்கூடாது கிடையாது. மாஸ்க் போட்டுட்டு இப்ப வேற ஏதாவது காரணம் சொன்னா ஒத்துக்க முடியுமா? இந்த மாஸ்க கட்டிட்டேன், உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க தான் வந்திருக்கேன். ஆமா. புரியுதுங்களா? உங்க முகத்திரிய கிழிக்க தான் வந்திருக்கேன். இன்னும் எவ்வளவு பொய்ய சொல்லுவீங்க, ஊரை ஏமாத்துவீங்க, இன்னும் எத்தனை பேர் அடிச்சு சாவடிப்பீங்க? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எப்படி திமுக காரன்னு பேசுறீங்க? சாத்தாங்குளத்துக்கு வாய்க்கிடிய பேசுறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? 4 ஆண்டுகள்ல 24 மரணங்கள். சார் பட்டியலிடுங்க சார். 24 மரணங்கள் பட்டியலிடுங்க. தவறான தகவல் வன்மையாக கண்டிக்கிறோம். 4 மரணம் தான். தகுதி பாப்பீங்களா? தவறு. 4 பேர் ஒத்த செத்தா சாவுதான். 24 ஒத்த செத்தா சாவுதான். 24 வீட்டுல செத்தா ஊத்திக்குவியா? நான் கேக்குறேன், என்ன உங்களுக்கு மனித உயிரின உங்களுக்கு இலக்காரமா இல்ல, போச்சா? நேத்துக்கு உங்களால சரி, ஓகே சார், சரி. இருங்க சட்டம் ஒழுங்கு யாருக்கிட்டங்க இருக்கு? நான் கேக்குறேன், முதலமைச்சர் கட்டுப்பாட்டு தானே இருக்கு? இப்ப தலைப்பு நீங்க மாத்திடுவீங்க. இருங்க. சாத்தான் சரி, பதில் சொல்லிட்டு இதுக்கு திருப்பவனத்துக்கு பதில் சொல்ல வரட்டும். இது கேவலமான பதிவுங்க. இது இவர் பேசுறது இதுக்கு பதில் சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்றது கேவலமான பதிவு. அதாவது இது என்ன தெரியுங்களா? சட்ட ஒழுங்கை தவறு இழைத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிலபஸ் மீறி போறாரு. குறுக்கீடு செய்யதான் சொல்லிட்டேன். நீங்க சரி சொல்லுங்க. 4 பேர் தான் செத்துருக்காங்க. ஒருத்தர் செத்தனா சாவு சாவு. தலைப்பை ஒட்டி பேச சொல்லுங்க சார். இது வர பெருமையா வர சொல்லுங்க. 234 தொகுதியில இல்ல, இப்ப ஓரணியில் தமிழ்நாடுல எப்படி வாய்ப்பு சவால் மத்திய அரசு பத்தி விமர்சிக்க போறாங்க. ஏங்க, தவறு சாதனைகளை சொல்றாங்க. ஏடிஎம்கே பத்தி பேசவே இல்லையே சார். விமர்சனங்கள் திமுக மேல இருக்குங்க. நீங்க கொடுத்த ஆன்டி இன்கம்பன்சி பண்றாங்க. நீங்க கொடுத்த வாக்கு என்னங்க செஞ்சு கிழிச்சிட்டீங்க? பட்டியலிடுங்க. ஏங்க, முதலமைச்சரே சொல்லிருக்காரு, காலை உணவு திட்டம் கிழிச்சிட்டீங்க போயிட்டீங்க. வார்த்தைக்கு இடம் கிடையாது. அதுதான் இங்க நம்ம விவாத அரங்கத்துக்கு கிடையாதுங்க. திமுக அது நீங்க வெளியில வச்சுக்கலாம். இங்க வந்து நாகரிகமா பேச பண்றோம். இவ்வளவு வன்மையா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இவ்வளவு வன்மையா கண்டிக்கிறேன்னு பதறீங்களே. பதறல. உயிரை சபைக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. சபை நாகரிகம் ஒரு உயிரை லாக்கப்டத்துல சாவடிச்சிட்டீங்களே. 60 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசுறீங்களா? உங்க கார் கொடி கட்சி கொடியை போட்டுட்டு எப்படிங்க மனசாட்சியா நம்ம இருக்கீங்க? டாபிக்கே டோட்டலா நீங்க பேசலாம். அதையும் பேசலாம். நீங்க முதல்ல சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பேசுறோம்? அவுட் ஆஃப் சிலபஸ் போறது எதை மறைக்க எதை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மத்திய அரசு என்ன ஏங்க, ஒரு பைசா ட்ரெயினுக்கு விலை ஏத்த போறாங்கன்றதுக்கு பதறீங்க. கரண்ட் விலை ஏத்திட்டீங்க. ஒரு பைசா ஒரு பைசா ட்ரெயின் டிக்கெட், அதான் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு பைசாக்கு பதறீங்க. ட்ரெயின் டிக்கெட் ஏறிச்சுன்னு. உங்களுக்கு என்ன மத்திய அரசு என்ன பண்ண? நீங்க முதல்ல என்ன செஞ்சீங்க? கொடுத்த நிதியை நீங்க என்ன சரியா பயன்படுத்தினீங்க? அதை பத்தி அவர் சொல்லுவாரு. நிதி வரலன்னு சொல்லத்தான் செய்யும். என்னைக்கு திமுக உண்மை பேசல. இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணியிலே வந்து இப்ப யாரு தலைமை அப்படின்ற ஒரு தெளிவா சொல்லியாச்சுங்க. எத்தனை தடவை நான் பதிவு பண்றது? தொலைக்காட்சியிலே பதிவு பண்றேன். இருங்க சார், நான் பேசுறேன். அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மத்திய அமைச்சர் என்ன வந்து பதிவு பண்ணாரு? தமிழகத்தில் அதிமுக ஆட்சி தான் கூட்டணி, நாங்க இருந்தாலும் தலைமை வந்து அதிமுக ஆட்சி தான் பதிவு பண்ணிட்டாரு. நீங்க பாக்கல, எங்க பதிவு பண்ணாங்க? அமித்ஷா தமிழகத்தில் ஆட்சியில் பங்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா கேட்கணும். தமிழகத்தில் அதிமுக அணியில் தான் கூட்டணி அமையும் தான் சொல்லியிருக்காரு தவிர, புரியுதுங்களா? இவங்களுக்கு தாங்க பயம். ஏன் கேட்டா இவங்கள தனித்தெல்லாம் நிக்க முடியாது. திராணியே கிடையாது. திமுக தனித்து ஜெயிச்ச வரலாறே கிடையாது. இப்பவும் தனித்து நிக்காது. கூட்டணி இல்லாம தனித்து நிக்க சொல்லுங்க. கரூர் முரளி சார், கூட்டணி பாஜக தனித்து நிக்க முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. பாஜக இங்க பாஜக வந்து இவங்களா பதிவு பண்றாங்க. இருங்க, நான் முடிச்சிருங்க. இவங்களா பதிவு பண்றாங்களே பாஜக இங்க வளரலன்னு. பாஜகவை எதிர்த்து நிக்க முடியாதுங்க. தனித்து தைரியமா நிக்க சொல்லுங்க. திரு கரூர் முரளி சார், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்காக பேசுறாரு. கரூர் முரளி சார்,
அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு வீரம் எதற்கு என்று சொன்னதை போல சரி, ஓகே, கொஞ்சம் சொல்லுகிறேன். திமுக என்றோ பயந்து கொண்டிருக்கிற இயக்கம் என்பதை முதலிலே நீங்கள் மனதில் இருந்து தூக்கி எறிந்தவர்கள். அச்சம் என்பது எங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் கிடையாது. நாங்கள் நாட்டு மக்களுக்கு அத்தனையும் செய்துவிட்டோம். அத்தனையும் செய்துவிட்டு நாட்டு மக்களிடம் ஓட்டு கேட்கிறோம். ஐயா, நீங்க செஞ்சீங்கன்னு சொல்றீங்களா? சரிங்க, இப்ப நான் பொதுவாவே கேட்கிறேங்க, கூலாய் பொதுவா கேட்கிறேங்க, என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, பட்டியலிடுங்க. சொல்லுங்க பட்டியலிடுங்க, சொல்லுங்க, பட்டியலிடுங்க. ஒரு நிமிஷம் சார், பேசுறது கேட்காது. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். கையெழுத்து போட்டது யாரு? ஒரு பெட்டி வச்சீங்களா? மாவட்டத்துக்கு ஒரு பெட்டி வச்சீங்களா? தீர்வு காணப்பட்டது. அதை சொல்லுங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க. சரி, கொஞ்சம் இருங்க சார், பேசிட்டு நான் சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற காலகட்டம் வரை ஒன்றிய அரசாங்கம் ஓஎஸ் தோட்டத்தினுடைய கதவை தட்டி உதவி மின் திட்டத்தில் கையெழுத்து போடு என்று சொன்ன பொழுது கையெழுத்து கேட்டால் கன்னத்தில் உதவி விடுவோம் என்று சொல்லி மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை ஓரவர ஜெயலலிதா விரட்டினார். ஜெயலலிதா விரட்டிய உதயமின் திட்டத்திலே கையெழுத்து போட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி என்ற அடிமையா? இபிஎஸ் என்ற அடிமையா? கையெழுத்து போட்டது யார்? நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யார்? ஓகே சார், தலைப்புக்குள்ள வாங்க. கையெழுத்து போட்டது யார்? அவுட் ஆஃப் இதுல போயிட்டு இருக்கீங்க. அவர் கையெழுத்து போட்டத பத்தி பேசுறாங்க. சிலபஸ விட்டு பேசுறது நீங்க பேசுங்க, நாங்க பேச கூடாது. உள்ள பேசுறது நீங்க பேசுங்க, நாங்க பேச தாண்டி போறது. நாங்க பேச வர கரூர் முரளி சார், இப்போ தலைப்புக்குள்ள வரலாம். ஓரணியில் செயல்முறைகள் வந்து மக்களிடம் எடுத்து வைக்கப்படும் அப்படின்றத சொல்லுங்க சார். நான் கபடி ஆடுவதற்கு ஆடுகளத்தில் இருந்தாலும் ஆடுகளத்தில் இருந்து வெளியெடுத்துக் கொண்டு வந்தது அவங்க தான். நான் உதயமின் திட்டத்தில் மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக நான் விளக்கம் சொல்லணும்ல. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது இல்ல, கண்டிப்பா கரூர் முரளி சார் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன். அந்த என்னென்ன திட்டங்கள் மக்களிடம் வந்து எடுத்து சொல்ல போறீங்க, மத்திய அரசை பற்றி என்னென்ன சொல்ல போறீங்கன்றதை நீங்கள் பட்டியலிடுங்க. அதைத்தான் நம்ம பொதிகை சாரதி அவர்களும் கேள்வி கேட்டாங்க, என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கீங்கன்னு. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம். நேயர்களே, தமிழ்நாட்டின் மண் மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்கிறது. கரூர் முரளி சார், உங்களுடைய இடைவேளைக்கு முன்னாடி கேள்வி வச்சிருந்தேன். என்னென்ன திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க போறீங்க, மத்திய அரசினுடைய அந்த விஷயங்களும் நிதி தராத விஷயங்கள்லாம் எடுத்து சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னீங்க. சொல்லுங்க சார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு எங்களுடைய PLA2 மற்றும் பூத் டிஜிட்டல் ஏஜென்டை சார்ந்தவர்கள், இளைஞரணி, மகளிரணியை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்கள், அன்னை தமிழகத்தில் இருக்கின்ற 68,000 பூத்திலே இருந்து 5 இருந்து 10 வரை உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து மக்களிடம் போய் சந்திக்கிறோம். மக்களை சந்தித்து விட்டு ஒவ்வொரு மக்களிடம் நாங்கள் சொல்லுவது என்னவென்று கேட்டால், இதோ பாருங்கள், சொன்னதை செய்கின்ற அரசாக, சொல்லாததை செய்கின்ற அரசாக, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற அரசாக நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் உங்களிடம் சொன்னார் 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை தருகிறோம் என்றோம். உரிமை தொகையை நீங்கள் உங்களுக்கு கொடுத்து விட்டோம். அதே போல எங்களுடைய ஆட்சியில் புதுமை பெண் திட்டத்தை தருகிறோம் என்று சொன்னோம். புதுமை பெண் திட்டத்தையும் நாங்கள் தந்திருக்கிறோம். அதே போல நான் முதல்வன் என்ற திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே போல பார்த்தீர்களானால் பெண்களுக்கு இந்த நாட்டில் சொத்திலே உரிமை தந்தது மட்டுமல்ல, பெண்ணினுடைய பெயரிலே பத்திரப்பதிவு செய்யப்படுமானால் 1% அவர்களுக்கு குறைவாக பத்திரப்பதிவு பெறப்படும் என்று சொல்லி அதையும் நிறைவேற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பெண்கள் எல்லாம் விடியல் பயணத்தின் மூலமாக நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் அல்லவா? காற்றை சுவாசிக்காமல் உயிர் வாழ முடியாது என்பதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தமிழ்நாட்டில் விடியல் பயண திட்டத்தை எப்படி பயன்படுத்தி நீங்கள் பயணம் செய்திருக்கிறீர்களோ, இப்படிப்பட்ட நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்போம். கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி குடும்பங்களை சந்திக்க போகிறோம். 2 கோடி குடும்பங்களை சந்தித்து கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்களினுடைய உறுப்பினர்களை இந்த இயக்கத்துக்கு சேர்த்துவிட்டு அதன் பிறகு நாங்கள் ஒன்றிய அரசாங்கம் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறது, ஒன்றும் கிடையாது. மதுரைக்கு வந்த அமித்ஷா என்ன சொன்னார்?
தமிழ் மொழி எனக்கு உயிர் போன்றது, உயிர் போன்ற மொழியை வளர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னாரே. அந்த தமிழ் மொழிக்காக எவ்வளவு ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று கேட்டால், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக 113 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற 8 கோடி தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள், உலகத்தில் இருக்கிற தமிழர்களையும் சேர்த்து 10 கோடி மக்கள் பேசுகின்ற மொழிக்கு 113 கோடி. ஆனால் எத்த மொழியாக இருக்கிற சமஸ்கிருத மொழிக்கு 2532 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்களே. இது நம்மளுடைய மொழிக்கு செய்திருக்கிற துரோகம் ஒன்றிய அரசாங்கம் என்பதை எடுத்துச் சொல்லுவோம். அதன் பிறகு இந்த நாட்டிலே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்கள், எங்கள் முதல்வர் அவர்கள் எப்படி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய கல்வியிலே மண்ணை போடுகிற விதத்திலே சமக்கிர சீசா அபியான் திட்டத்தின் மூலமாக 2152 கோடி ரூபாயை தரவில்லை என்பதை நாங்கள் ஓகே சார், ஓகே. பல குற்றச்சாட்டு அதாவது சொல்லியிருக்கீங்க, மத்திய அரசு மேல பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கீங்க, திமுக செய்த சாதனைகளை சொல்லியிருக்கீங்க. திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள்ட்ட அதுக்கான விளக்கத்தை கேட்டுடலாம். அடிப்படையில் இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய் கலந்தது என்று சொல்வதை விட அவதூறாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு திமுக ஆதரவாக இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு இஸ்லாமியர் நீங்கள் எப்படி முருக பக்தர்கள் மாநாட்டில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கல, தமிழ் அதெல்லாம் நீங்க கேட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து தமிழர்களே வாங்கன்னு ஓகே, ஆனா இந்துக்களே வாருங்கள் சொன்னாங்க. புரிஞ்சிச்சு நான் தெளிவுபடுத்திட்டேன். ரெண்டுமே இந்துக்களே வாருங்கள் சொல்லக்கூடிய முருகன் மாநாட்டுல நீங்க எப்படி கலந்து நான் தெளிவுபடுத்திட்டேன் சார். ஒரு நிமிஷம் பதில் அவர்கள் ராஷ்டிரத்துல இஸ்லாமியருக்கு வேலை இல்லைங்கிறாங்க. பதில் சொல்றேன், சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அவர் நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேங்க. எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தேன். அதாவது இந்துக்கள் கலந்து கொள்ளக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுல இஸ்லாமியர் நீங்க ஏன் போய் கலந்துக்கிறீங்க அப்படின்றத அவருடைய அடிப்படை கேள்வி. அது இல்ல தவறு, திருப்பி சொல்றேன் தவறு. பதறாங்களே ஏங்க, மட்டுமே தப்பா சொன்னா அவரு இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்களை பிரிக்கக்கூடிய இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி நடத்துற மாநாட்டுல உங்க கற்பனை மத சார்பற்ற நீங்க கலந்துக்கிட்டீங்க. இரண்டாவது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்து ராஷ்டிரத்துக்கு இந்து அதுதான் பதில் சொல்லுங்க. முழுசா அவர் முடிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சீங்க நீங்க பேசும்போது குறுக்கு பேசல, அவர் முடிக்கணும். கருத்து தவறாக பாரதிய ஜனதா கட்சியால் திரிக்கப்படும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த விவாதத்தை பாரதிய ஜனதா கட்சியோட உண்மை முகம் வெளிப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேச முடியும். என்ன பயம்? அதாவது நான் என்னுடைய நேரத்தில் பேசுவது தவறா இருந்தது, அவருடைய தவறாக பேசும்போது பயம் என்னன்னா, உண்மையான கருத்தை பாஜகவில் இருக்கக்கூடிய வேலூர் அவர்களுக்கு என்ன பயம்னா, எதிர்த்தரப்பு சமாளிக்க முடியல, அவங்க நேரத்துல பேச சொல்லுங்க. திரும்ப வரேன், அவங்களால இருக்க முடியல பாருங்க. நான் என்ன சொல்றேன், இந்துக்களே வாருங்கள் என்று சொல்லுகிற முருக பக்தர்கள் மாநாட்டில் இஸ்லாமியரான வேலூர் இப்ராஹிம் போனது என்பது அவர்களுக்கு பெரிய நெருடலா இருக்கு. ஆனா ஒரு உண்மையை நீங்க அமைதியா இருக்க முடியல பாருங்க. சொன்ன பாயிண்ட் என்ன பயம் அப்படின்னா, ஏன் நெருடலா இருக்கு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் ஒரு அடையாளத்தோடு போய் முருக பக்தர்கள் மாநாட்டில் உட்கார்ந்தா, இவ்வளவு காலம் இஸ்லாமியர்கள் நாங்க அச்சுறுத்தி வச்சிருந்தோமே, பாஜகன்னா பயம், பாஜகவிட போனா மோடி வந்து வேறு மாதிரி பண்ணி விடுவார் என்றெல்லாம் யோசித்து நாங்க கற்பனை காவியத்தை படைச்சோமே, அதை வேலூர் இப்ராஹிம் உடைக்கிறார். திரும்ப பாருங்க, நான் கேட்கிறேன், உங்க நேரத்துல நீங்க கேளுங்க சார். அதுக்கான நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டிய இருக்கிறது, எதுவுமே பேச விட மாட்டேன்றீங்க. முருக பக்தர்கள் மாநாட்டில் இவ்வளவு கொதிக்கிறேன். நான் கேட்கிறேன், எங்களுடைய முப்பாட்டன் கந்தசாமியாகவும் ராமசாமியாகவும் தான் இருந்தான். வேலூர் இப்ராஹிமுடைய முன்னோர்கள் என்பவர் அரேபியாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் இருந்து வரல. எங்க முன்னோர்கள் முப்பாட்டன்கள் எல்லாம் முருகனைத்தான் வணங்கினார்கள். அவர்கள் இதைத்தான் பாடினார்கள். முத்தை திற பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும் முட்கப்பர மர்க்கு சுருதியின் 33 வர்க்க தரவரும் இதெல்லாம் பாடுனாங்க.
இதெல்லாம் வந்து எங்களுடைய இலக்கியங்கள் சொல்லுது, எங்களுடைய திருப்புகள் சொல்லுது என்பது எங்களுக்கு பெருமை. ஆனா இவர் கேட்கிறார் வேலூர் இப்ராஹிம் ஏன் போனாருன்னு. நாங்க சொல்றோம் இது வந்து மத நல்லிணக்கம் என்பதை தாண்டி இந்துக்களுடைய உணர்வுகளுக்காக இஸ்லாமியர்கள் நாங்கள் போய் குரல் கொடுக்கிறோம், குரல் கொடுப்போம். அதுதான் கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு பேரு. இவர் ஏன் இப்படி பேசுறாரு? நான் கேட்கிறேன், ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நான் இந்து தர்மத்தை நம்பிக்கை மதிக்கிறோம், அங்க போய் கலந்துக்கிறோம். ஆனால் தன்னை இந்து என்று அடையாளப்படுத்தக்கூடிய இந்த திமுகவினர் புனிதமிக்க திருநீரை அழிச்சிட்டு அதுக்கு 100 வியாக்கியானம் பேசுறீங்க. அதே போன்று பசும்பனையாவுடைய இடத்திற்கு போய் திருநீர் வச்சு அதை அழிச்சிட்டு 1008 வியாக்கியானம் பேசுறீங்க. கடவுள் மறுப்பு என்ற காட்டுமிராண்டி கொள்கையை வச்சுக்கிட்டு தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசுகிறது. அதை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல, கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் என்ற வேஷம் போடுறீங்க. 50,000 கோடிக்கு சாராயத்தை விற்பனை செஞ்சு கலாச்சாரத்தை பண்பாட்டை தமிழகத்தில் நாசமாக்கிட்டு நீங்க கலாச்சார பாதுகாவல் என்ற வேஷம் போடுறீங்க. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்க டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்க ஒத்த ரூபாய் குறைக்க தகுதி இல்லாத இந்த அரசு வாக்குறுதியை நிறைவேற்றணும் சொல்றீங்க. அதே மாதிரி நீங்கள் சுயநிதியில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து கடன் கொடுத்ததுல 5 சவரத்தை வரைக்கும் நாங்க மீட்டு கொடுப்போம்னு சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க. மீட்டு கொடுக்காம மக்களை ஏமாத்துனீங்க. நீட்டுக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கிறோம், நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்கி விடுவோம் சொன்னீங்க. இன்றைக்கு வரைக்கும் நீட்டை நீக்காம 50 லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்கன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் சொல்லி பாதி பெண்களுக்கு தந்து நீங்கள் வந்து தகுதி உள்ளவர்களுக்கு என்று சொல்லி 1 கோடி பெண்களை அவமதித்தீர்கள். பஸ்ல போன இலவசம் சொல்றீங்க, ஓசி பஸ் சொல்லி உங்க அமைச்சர் இழிவுபடுத்துகிறார், பெண்களை அசிங்கப்படுத்துகிறார். கேவலம் கிட்ட இந்த திமுக அரசு சொல்லுகிறது. நான் கேட்கிறேன், திரும்ப சொல்றேன், ஒரு அரசை நியாயமா யோசிச்சு பாருங்க. கேவலங்கட்ட திமுக அரசு கொதிக்கிறாரு, அடிமை எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லுவாரா? அது எடப்பாடி அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஒரு முன்னாள் முதல்வரை பார்த்து அடிமைன்னு பேசுவீங்க. ஒரு அரசை விமர்சிப்பதற்கும் ஒரு தனி நபரை விமர்சிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு அரசு மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடிய அரசு மக்களை நாசப்படுத்துகிறது என்று தமிழகத்துடைய உயர் நீதிமன்றம் சொன்னது. இந்த திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை ஒன்றை கையாளுங்க சார். அரசியல் கட்சி மேடைகள்ல முதலமைச்சர் பதவியை பெற்றவர் ஒரு இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு பாஜகவை ஆதரிக்கும் பொழுதெல்லாம் இந்து ராஷ்டிரம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு. இந்து ராஷ்டிரம் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதற்கு RSS தேசிய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொல்லுகிறார். हिंदू राष्ट्र என்னன்னு கேள்வி கேக்குறாங்க. हिंदू राष्ट्र इसका मतलब इसमें मुसलमान नहीं चाहिए, ऐसा बिल्कुल नहीं होता. हिंदू राष्ट्र என்பதில் முஸ்லிம்களுக்கு இடம் இல்லை என்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. जिस दिन ये कह जाएंगे हमको मुसलमान नहीं चाहिए उस दिन हिंदुत्व नहीं रहेंगे. எந்த நாளில் இந்த இந்து ராஷ்டிரத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை என்று சொல்கிறார்களோ அன்றைக்கு ஹிந்துத்துவ என்ற சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும். ஹிந்துத்துவ என்கிற உயரிய சித்தாந்தமே இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, இந்துக்களை ஒன்றிணைத்து சனாதன தர்மம் என்கிற நம்முடைய பண்டைய காலத்துடைய இந்த நாகரிக
பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு பேர் இந்து ராஷ்டிரம். அது இந்துக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த திருட்டு திராவிட மாடல் இந்து திருட்டு திராவிட மாடல் வார்த்தைகளை கொஞ்சம் இல்ல எல்லாரும் பேச அப்புறம் போயிடும் சார். மேற்கொண்டு நீங்க நீங்க ஒரு வார்த்தை மறுபடியும் நீங்க வேற ஒரு வார்த்தை எதையுமே அனுமதிக்கல. எல்லாரும் பேசுங்க நான் சொல்றேன். நீங்க மறுபடியும் வார்த்தைகளை ஆட் பண்ணிட்டு போகாதீங்க. சரி ஓகே. இல்ல இப்போ எடப்பாடி அவர்கள் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. இனிமேதான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போறாருன்னு இல்ல பிரச்சாரம் பண்ண போறாருன்னு நான் அவர் இப்பதான் போறாரு ஆரம்பிச்சாச்சு. நாகரிகமா பேசக்கூடிய இடத்துல இன்றைய முதல்வர் இருக்கணும். இப்போ இவர் சொன்னார்ல நாவடக்கம் தேவைன்னு, நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை நாவடக்கத்துடன் பேச பழகிக்கங்க. அது திமுக ரத்தத்திலேயே கிடையாது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படிதான். அது ஏன் கேட்டீங்கன்னா நாங்க ஏன் தெரியுங்களா, உங்களுக்கு நீங்க இங்க சரிசமமே கிடையாது. ஏன் கேட்டா உங்களால தனித்து நிக்க திராணி இல்லாத நாங்க கூட்டணியில 2 பேரை நிக்க வச்சு ஜெயிச்சோங்க. திமுக 10 பேரை ஜெயலலிதா இருக்கிற போது உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2021 பொதுச் செயலாளர் சீட் ஜெயிச்சு எதிர்க்கட்சி எதிர்கட்சியை அடக்கணும்னு நினைச்சா அழிஞ்சுதான் போகுமே தவிர திமுக அடக்கலாம் முடியாது. அழிந்து போகும். சரி ஓகே ஆடினால் அழிந்து போகும். ஓகே இதுதான் வரலாறு. பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார். அதாவது அன்வான்டடான திங்ஸ் எதுவும் பேசலாம். எப்படிங்க பேசாம சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் கரூர் முரளி சார் எங்க தலைவரை நீங்க கரூர் முரளி சார் நான் குறுக்கிட விரும்புறேன். கரூர் முரளி சார் குறுக்கிட 1000 மடங்கு பேசுவோம். சரி ரைட் கொஞ்சம் அமைதியா இருங்க. இணையத்துல இருந்து பேசுறாரு. அவை நாகரிகம் கருதி நாங்க வாயை மூடி சரி ரைட் ஓகே சரி கரூர் முரளி சார் ஆமா நீங்க வாயின பட்டைய நாமமா பேசுற கூட்டம். சரி ரைட் இல்ல நீங்க அதுல இதே மாதிரி பேசிட்டே இருக்காதீங்க. விடுங்க அடுத்து நீங்க பேசலாம். சரி கரூர் முரளி சார் தகுதி இருக்கா? கரூர் முரளி சார் குறுக்கிட கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஓகே சார் கொஞ்சம் அவங்க இணையத்துல பேசுறாங்க கொஞ்சம் கேட்காது. சொல்லுங்க சார். இப்ராஹிம் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், கேவலத்திலும் கேவலமான பாரதிய ஜனதா கட்சியில் மறுபடியும் நீங்க பாருங்க. மறுபடியும் நீங்க அந்த வார்த்தைகளை ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்பாவிகளை அநியாயமா கொலை செய்யறீங்க. இல்ல அவர் அனுமதிக்கல. நீங்க மாத்தி எல்லாருமே அதே பேசிட்டே இருக்கீங்க. பாருங்க சார் நீங்க கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் இருங்க சார். நீங்க பேசுறீங்க அவங்க அடுத்து போறாங்க. நீங்க கட் பண்ணீங்க ஊடகத்துறை எதிர்க்கட்சியை சார் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அடுத்து போக அவங்க அடுத்த நீங்க வார்த்தைகளை நீங்க நிப்பாட்டுங்க. நான் உங்களை கண்டிக்கிறேன். நீங்க கொஞ்சம் நீங்க அடுத்து போயிட்டு சொல்லிட்டு தான் எங்க சொல்லவே விட மாட்டேன். நீங்க அதை சொல்லுங்க. கரூர் முரளி சார் கொஞ்சம் வார்த்தைகளை கண்டிப்பா கையாளுங்க. எல்லாருமே சொல்றேன். ஆமா சார் அவர் அடுத்தது போகும்போது இவர் மறுபடியும் போறாரு. சரி கொஞ்சம் இப்ராஹிம் சார் கொஞ்சம் வார்த்தைகளை கண்டிப்பா கையாளுங்க. சரி சொல் கரூர் பாருங்க என்ன வார்த்தை அவர்களுக்கு கருத்தியலாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்ல. அதனால கலவரத்தை பண்ணுவதற்கு திமுக ஒரு நிமிஷம் அமைதியா அவர் இணையத்துல பேசுறாரு கேட்கல. நீங்க நினைக்கிறீங்க நாங்க நினைக்கல. ஒன்றே கிடையாது. எங்க தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. மண் மொழி ஆணம் காட்பதற்கு ஓரணையில் திரளுவோம் என்று சொல்லிவிட்டார். இதோ அவர்கள் மொழியை காக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்ற நவ நிர்மாண் சேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராஜ் தாக்கரே அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். எப்படி மொழியை காப்பதிலே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரோ ரஷ்யால யார் சொன்னாங்க மொழியை காப்பதற்கு நாம் உறுதியாக இருப்பாங்க. காமெடி பண்றாரு. இப்ராஹிம் தெரியலையே, இப்ராஹிம் பேசாம எங்களை வந்து விமர்சனம் செய்றாரு. உன்னுடைய மொழி அதாவது மானத்தை காக்கணும் நாங்க சொல்றோம்.
திராவிட இயக்கத்தினுடைய எங்கள் மொழி தமிழ் மொழி, நான் தமிழன் என்பதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா நீங்க வாங்க 1 to 1 இலக்கியம் டிபேட் பண்ணுவோம், பேசுவோம் சார். எதுக்கு ரெடி? வாங்க, தயாரா தான் இருக்கிறோம். எதுக்கு ரெடி? வரும் சார். நாங்க அப்படியே நிக்கிறோம். நில்லுங்க அப்படியே நில்லுங்க, பேனாவுக்கு செலவைங்க. அப்பயே நாங்க துணிஞ்சு நிக்கிறோம். இங்க தமிழ்நாட்டில் மொழியை காப்பதிலே மானத்தை ஐயா, வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஐயா. திமுக ஆட்சியில சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. எங்க நிறைவேற்றுறீங்க? எங்க உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுறீங்க? பட்டியல் போடுறேங்க. காவல்துறைக்கு 10 ஆண்டு காலம் என்பது பதவி உயர்வு, அதை நாங்க 7 ஆண்டு காலத்தில் உயர்த்துவோம் சொன்னீங்க. உயர்த்தினீர்களா? இல்ல. ஆசிரியர்களுக்கு பணி நியமத்தை ஏற்படுத்தி தருவோம் சொன்னீங்க, ஏற்படுத்தி தந்தீர்களா? இல்ல. அதே போன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வருடமும் 500 சாராய கடைகளை மூடுவோம் சொன்னீங்க, மூடினீர்களா? இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நிறுத்துவோம் என்று சொன்னீர்கள், நிறுத்தினீர்களா? இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒண்ணும் புரியாது, மக்களுக்கு விலைவாசியை குறைப்போம் சொன்னீங்க, குறைத்தீர்களா? இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை மாதத்திற்கு ஒரு முறை தருவோம் சொன்னீங்க, கொடுத்தீர்களா? இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கனிம வளத்தை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டு கேரளாவிற்கு கனிம வளங்கள் இன்றைக்கு கடத்தப்படுகிறது, அதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன பேசுறீர்களா? இல்லை சார். வேலூர் பிரேம் அவர் பேசுறதே கேட்கல. இங்க பாருங்க, ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்றேன், எத்தனை கூப்பாடு வேண்டுமானாலும் போடலாம். பாபர் மசூதியை இடித்து ஆட்சிவிடத்துக்கு வந்தோம். பாபர் மசூதி ஆதரிச்சு அறிக்கை விட்டது ஐயா ஸ்டாலின். பாபர் மசூதி ராமஜென்மபூமி தீர்ப்புல ராமஜென்மபூமி தீர்ப்பு தப்புன்னு சொன்னார் அவங்க ஐயா ஸ்டாலின். நான் கேட்கிறேன், ஏங்க திமுக தலைவரும் ராகுல் காந்தி அவர்களும் ராமஜென்மபூமி தீர்ப்பு விவகாரத்தில் வரவேற்றார்களா இல்லையா? எதிர்த்தார்களா? சந்தோஷப்பட்டீங்களா இல்லையா? இப்ப டிவில வந்து மாத்தி பேசுறீங்க. நீலி கண்ணீர்லாம் விடாதீங்க. இஸ்லாமியர்கள் இப்படியே சொல்லி சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு ஏமாத்துறது, ஓட்டு வங்கிக்காக இஸ்லாமியர்களை ஏமாத்துறதே திமுகவுக்கு வேலை. ஆதாரத்தோட பேசுங்க. இல்ல ஒரே நிமிஷம், நான் மறுபடியும் வரேன் சார். ஏங்க நான் கேக்குறது ராமஜென்ம பூமி அதெல்லாம் பேசணும்னா அது இன்னும் தனி சப்ஜெக்டா போகும் சார். போய் சொல்லணும். இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் திருப்புவனம் பற்றிய கேள்வி திரு சேவன் சார் பத்திரிகையாளர் சந்திப்பிலுமே இன்னைக்கு வந்து திருப்புவனம் பற்றிய கேள்வி கேட்கப்பட்டது. உங்களுக்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சாத்தான் குளத்துல இதே தந்தையும் மகனும் போலீஸ் காவலில் இருக்கக்குள்ள கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு திருபுவனம் வழக்கில் 28/6/2025 அன்று விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடிய அஜித் என்ற ஒரு வாலிபர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். மர்மமான காவலர்கள் இடைநீக்கம் செய்யப்படுறாங்க. பிரேத பரிசோதனை நடைபெறுகிறது. 18 இடங்களில் அவருக்கு காயங்கள் இருந்ததாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. சொன்ன பிறகு முதலமைச்சருக்கு போன உடனே 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று காலை 4 மணிக்கு நம்ம தூக்கத்தில் இருக்கக்குள்ளே அவங்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அநியாய ஆட்சியில் அப்பாவி உயிர்கள் பலி போகிறது என்ற குரல் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டு திருபுவனத்தில் முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் வாழ்ந்த ஊர் இது. எனக்கு தெரியாது 13 பேர் எப்படி செத்தாங்கன்னு. நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி உள்ள ஊர் இது. சாத்தான்குளம் வேறு, திருபுவனம் வேறு. திருபுவனத்தில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அவர்கள் தண்டனை உச்சபட்ச தண்டனை அவர்கள் பெறுவார்கள் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம். அதுல இத ஒரே ஒரு விஷயத்தை தமிழக முதலமைச்சரை நான் பாராட்டுறேன்.
யாராக சட்டம் கடமையை செய்யும் நிறைவான கருத்து தலைப்பு தொடர்பாக ஓரணியில் தமிழ்நாடு குறித்த நிறைவான கருத்து உங்களுடைய. ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஓரணியில் திரள்வோம்ங்கிறது 4 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையும் பாரதிய ஜனதா கட்சி 11 ஆண்டுகளாக செய்த வேதனையும் மக்களிடம் எடுத்து சொல்லி தமிழ்நாடு தமிழ் என்றால் திமுக, திமுக என்றால் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை நிரூபிப்பதற்காக இல்லந்தோறும் நாங்கள் செல்ல இருக்கிறோம். எங்களுடைய திட்டங்களை எடுத்து சொல்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி இழைத்த துரோகங்களையும் சொல்ல இருக்கிறோம். தமிழ்நாடு, தமிழக மக்கள், திராவிட முன்னேற்ற கழகம், இது 4ம் ஒரு குடும்பம். ஓரணியில் திரள்வோம், ஒரு குடும்பமாய் வாழ்வோம், தமிழராய் வாழ்வோம், திமுகவாய் வாழ்வோம். இதுதான் லட்சியம். அதாவதுங்க முதல்ல இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயம். 2 பேரும் கேட்டாங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். திமுக என்ன செஞ்சதுன்னாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லந்தோறும் கல்வி, புதுமை பெண் திட்டம், முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம், காலை உணவு திட்டம், பிஜேபி என்ன தமிழ்நாட்டு ஸ்டாலின் அவர்கள் திறந்த மக்கள் மருந்தகத்துல மாவு விக்கிறாங்க. இதுதான் உங்க மக்கள் மருந்தகத்துடைய லட்சணம் என்பதை நாளிதழ்ல பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். நான் அடிப்படையில் கேட்கிறேன்னா, இது ஓரணியில் தமிழகம் இல்ல, ஊரணியில் தமிழகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு போலி கூட்டம் தான் இந்த திமுகவும் அதனுடைய கூட்டணிகளும். ஊரணினா தமிழகத்துல குறிப்பா சென்னையில் உள்ளவர்களுக்கு தெரியலன்னா குட்டை குளத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த இந்த தமிழகத்தை வறண்டு போன குட்டைக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் ஊரணியில் தமிழகத்தை கொண்டு போவதற்கு இவர்கள் ஓரணியில் சேர்ந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் இந்த ஊழல்வாதிகளை, மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை, கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய திமுகவினரை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஊழல் ஆட்சி இல்லாமல் உன்னதமான உயர்ந்த பாரதத்திற்கு திட்டமிடுகிற ஐயா நரேந்திர மோடி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரு கரங்கள் இணைந்து தமிழகத்தை பாதுகாக்கிற ஒரு மகத்தான ஆட்சி 2026 நாங்கள் நிச்சயம் தருவோம். நன்றி திரு சாரதி. அதாவதுங்க ஒரு 22ல இருந்து இதுவரைக்கும் 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. 25ங்க இதோட சேர்த்து பேச விட மாட்டேன். நான் சொன்னல கடைசியா வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல. என்னையே இதுதான் நான் சொல்றது. அவர் கடைசியா வாய்ப்பு அடுத்த தடவை இனிமேல் அப்படி இனிமேல் கொண்டு வாங்க. 25 டெத் நடந்திருக்குங்க. இவங்க என்ன பதிவு பண்றாங்க, இவர் சொல்றாரு இல்லையா, இது போல ஒருத்தர் இருந்தார், ஒரு அதிகாரி ஒருத்தர், அவர் பேரு பல்லு புடுங்கின அதிகாரி தெரியுங்களா, எஸ்பி பல்லு புடுங்கினவர் தான் அவரு. பல்விந்தர் சிங். அவருக்கு என்ன தெரியுமா பண்ணாரு, இன்றைய முதலமைச்சர் என்ன கிழிச்சாருன்னு சொன்னது கோவம் வருதா. இப்ப அந்த வார்த்தையை நான் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன தெரியுங்களா பண்ணாரு, அவரை இடைநீக்கம் பண்ணி திருப்பி வேற ஒரு இடத்துல மாற்று பதவி போட்டு திராணியற்ற ஒரு திமுக, கையாளாகாத திமுக, ஏமாத்தும் திமுக முகத்திரையை தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து, இவங்க எந்த தெருவுல போறாங்களோ அந்த பின்னாடியே போய் திமுகவின் முகத்திரையை கிழித்து தொங்க விட்டு நாரடிக்கிறது திமுக பாஜகவின் கூட்டணி வேலையா தான் இருக்குன்றத நான் இந்த பதிவு பண்றேன். திமுக இன்னோட தீய சக்தி, திமுக தமிழ்நாட்டின் எதிரின்றத பதிவு பண்ணுவோம். நன்றி சார். திரு கரூர் முரளி சார், உங்களோட நிறைவு கருத்து. சார் ஒன்றும் கிடையாது. இப்ராஹிம் அவர்கள் சொன்னதை போல குஜராத், ஒரிசா, அதே போல உத்தரப்பிரதேசம் போன்ற ஊரணி, அதாவது குட்டையை போல தமிழ்நாட்டை ஆக்கி விடாதீர்கள் என்று மக்களிடம் போய் எடுத்து சொல்லி எங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு பயணத்தின் மூலமாக எங்கள் திட்டங்களையும் எடுத்து சொல்லி இதோ பாருங்கள், பீகாரும் அதே போல உத்தரப்பிரதேசத்திலும் இந்தி மொழியை நுழையப்பட்ட பிறகு அவர்கள் தாய்மொழியை இழந்திருக்கிறார்கள். அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது என்பதையும் எடுத்து சொல்லி இந்தியா முழுவதும் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து எதிர்ப்பு வந்த பிறகு பாரதிய ஜனதா ஆளுகின்ற உத்தரகாண்டில் மட்டும் குடியுரிமை சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல ஒரு நிலைமை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி எங்கள் ஆட்சியுடைய அமல்படுத்தப்பட்ட நடந்து கொண்டிருக்கிறது. பேசி பேச கேட்காது. 2026 தேர்தல்
தேர்தலிலே நாட்டு மக்களிடம் எங்கள் திட்டங்களை சொல்லி நாங்க தான் ஜெயிக்கிறோம், நாங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறோம் என்ற நிலையை உருவாக்கி காட்டுவோம். நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.